அப்பா அம்மா இல்லாத நீயே இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கும் போது புருஷ போனா என்ன, அவன் இடத்துல நானே இருந்து என் குழந்தை ஆளாக்கி காட்டுறேன்னு ரொம்ப கான்பிடன்ஸா பேசினா. அந்த கான்பிடன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பாரு. ஷைலஜா ரொம்ப புத்திசாலியான பொண்ணுங்க. எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தும் அவ ஈஸியா வெளியே வந்துருவா. அது சரி பாரு, இருந்தாலும் நம்ம விட்டுற கூடாது இல்லையா? அட்லீஸ்ட் பிரசவ வரைக்குமாவது நம்ம அவளுக்கு பக்கபலமா இருக்கணும் இல்லையா? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன், அம்மா இருக்காங்க. அவளால இங்க வர முடியலனாலும் எங்களால முடிஞ்ச அளவுக்கு அங்க போய் அவளுக்கு தேவையானதெல்லாம் நாங்க செஞ்சுட்டு வரோம். போதுமா? தேங்க்ஸ் தேங்க்ஸ் பாரு. சரி, நீங்க பால் குடிங்க. இந்த வினோத் இன்னும் தூங்கவே இல்லை, டிவி பாத்துட்டு இருக்கான். நான் போய் அவனை தூங்க வச்சுட்டு வந்துடுறேன். நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. பாரு மாதிரி ஒரு நல்ல வைஃப் அமைஞ்சிருக்கு. என்னங்க என்னங்க என்னங்க, பாரு பாரு மாப்ள. ஏய், காலையில ஏன் கத்துற? என்னாச்சு? இங்க வாங்க, வாசல்ல வந்து பாருங்க. அத்தை, யார் இவங்க? தெரியலங்க மாப்ள. வந்து கதவு திறந்தா இந்த அம்மா குழந்தையோட படுத்துட்டு இருக்கு. எழுந்துருமா, எழுந்துருங்க. ஏன் இங்க வந்து படுத்துட்டு இருக்கீங்க? யார் நீங்க? அம்மா, என் சொந்த ஊர் திருச்சி. அப்பா இல்ல, அம்மா மட்டும்தான். அவங்களும் 2 வருஷத்துக்கு முன்னாடி காலமாயிட்டாங்க. அப்புறம் ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனில வேலைக்கு போயிட்டு இருந்தம்மா. கூட வேலை பார்த்த ஒருத்தன் உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிறேன், மெட்ராஸ்ல போய் பொழைச்சிக்கலான்னு சொன்னான். அவனை நம்பி ஓடி வந்த. 3 மாசம் தான் குடும்பம் நடத்தினா. ஒரு நாள் சொல்லாம கொள்ளாம ஓடி போயிட்டான். இவ்வளவு பெரிய ஊர்ல திக்கு தெரியாம அல்லன்னு. குழந்தையும் பிறந்துடுச்சு. 2 வயதுக்கு சோறு வேணுமே, வீட்டு வேலை, ஆபீஸ கூட்டி போயிருக்கிறதுன்னு பல இடத்துக்கு போய் பார்த்துட்டேன். எல்லா இடத்துலயுமே தப்பான மனுஷங்க தான் இருக்காங்க. என்னால போராட முடியலங்க. அதான் குழந்தைய ஏதாவது குப்பை தொட்டில போட்டுட்டு வாழ்க்கையை முடிச்சுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். என் நிலைமையை பார்த்து பெரியவர் ஒருத்தர், அந்த டாக்டர் வீட்டுக்கு போ, அவர்கிட்ட விசாரிச்சேன்னா உன் குழந்தைக்கு ஏதாவது வழி கிடைக்கும்னு சொன்னாரு. அதாம்மா இங்க வந்த. ஏமா, ஒரு பச்சை குழந்தைய அனாதை ஆக்கிட்டு போறீங்கறியே, இது உனக்கே நல்லா இருக்கா? நாளைக்கு இந்த குழந்தையோட கதி என்ன ஆகும்னு யோசிச்சு பாத்தியா? தப்பான ஆளை நம்பினதுல இருந்து தற்கொலை முடிவு வரைக்கும் முட்டாள்தனமா முடிவெடுத்திருக்க. பிரச்சனைக்கு முடிவ வாழ்க்கையை முடிச்சுக்கிறதுனா இந்நேரம் பாதி உலகம் காலியாயிருக்கும். எங்க சிக்கல் இருக்கோ அங்கிருந்துதான் போராடி ஜெயிக்கணும். இது உனக்கு தோணலையா? போராடி பாக்கிறதுக்கும் தெம்பு வேணுமே. அது என் உடம்புலயும் இல்ல, மனசுலயும் இல்லம்மா. உன் பேர் என்னம்மா? விமலா. பார்வதி, வீட்டு வேலைக்கு ஒரு ஆள் வைக்கணும்னு யோசனை பண்ணிட்டு இருந்தோம்ல. பாவம் இந்த பொண்ணு நம்ம வீட்லயே தங்கி வேலையெல்லாம் பாத்துக்கிட்டுமே. என்னங்க நீங்க என்ன சொல்றீங்க? பாரு, இதனால எந்த பிரச்சனையும் இல்லைன்னா ஓகேதான். ஏமா, உன் தற்கொலை எண்ணத்தெல்லாம் ஓரங்கட்டி வச்சுட்டு ஒழுங்கா வீட்டு வேலையெல்லாம் பாத்துக்கிறியா? நல்லா பாத்துக்கிறேம்மா. இப்படி ஒரு இடத்துல அடைக்கலம் கிடைக்க நானும் என் குழந்தைய கொடுத்து வச்சிருக்கணும். பாவம்மா, கட்டின புடவையோட வந்திருக்கா. உங்ககிட்ட பழைய புடவை இருந்தா ஒண்ணு கொடு. சரிம்மா, உள்ள வாமா, வா. விமலா, பாத்ரூம் இங்கே இருக்கு, நீ போ, நான் ட்ரெஸ் எடுத்துட்டு வரேன். அம்மா வாமா. கலந்தவன் நீ அல்லவோ, உறவு
உறவுகளில் மூத்தவன் நீ அல்லவோ முகிலை துடைத்து அந்த நிலவை பிடித்து முகிலை துடைத்து நிலவை பிடித்து கையில் கொடுத்த கர்ணன் தரையில் குனிந்து தன்னை குதிரையாக்கி என்னை முதுகில் சுமந்த மன்னன் ஒளியென பிறந்தவன் நிழலென தொடர்பவன் ஒளியென பிறந்தவன் நிழலென தொடர்பவன் நீ உயிரே உயிரின் நிழலே நினைவே நினைவின் மழை வெயில் அழைத்த சுடப்பதத்தில் தன் நிழல் விரித்த சாமரன் தோம் தோம் தத்தித்தோம் தத்தித்தளாங்கு தோம் தத்தித்தளாங்கு தோம் தகைத்தளாங்கு பசுயினமும் அன்று பசித்தடிய இன்ப குழலி சேர்த்த பாமரன் தீம் தருகிற தீம் தருகிற தீம் தருகிற 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 ஆனந்த நதியின் அலையினிலே காளிங்க நடனமாடியவன் ஆனந்த நதியின் அலையினிலே காளிங்க நடனமாடியவன் கருணை கமலன் அழகு சவிசகவன் டாக்டர், டோன்ட் வரி ராதாகிருஷ்ணன், இதுவே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தான். கூடிய சீக்கிரம் உன் சிஸ்டர் இதே சாங்க்கு ஸ்டேஜில் பர்ஃபார்ம் பண்ணத்தான் போறா. அதை பார்த்து நீங்களா சந்தோஷப்படத்தான் போறீங்க. டோன்ட் வரி. டே ராதா, சுபத்ரா கண்டிப்பா சுயநனக்கு வந்துருவாடா. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குடா. இங்க பார், அவளால உன்னையும் அவளோட பரதத்தையும் நினைக்காம இருக்க முடியாது. டேய், இவ எல்லாத்தையும் மறந்துட்டு படுத்துட்டு இருக்கான்னு நினைக்காதடா. உள்ளுக்குள்ள ஒவ்வொரு நிமிஷமும் அவன் நம்மளதான் நினைச்சிட்டு இருப்பான். இங்க பார், என்னைக்காவது ஒரு நாள் அது கண்டிப்பா வெடிச்சு வெளியே போறோம். அதுக்கப்புறம் நம்ம சுபத்ரா நமக்கு கிடைப்பாடா, கிடைப்பா. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குடா. டே அர்ஜுன், உனக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு தெரியாம நான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ எனக்கு ஆறுதல் சொல்றியடா. ரொம்ப தேங்க்ஸ் அர்ஜுன். உன்னோட வாழறதுக்காகவாது சுபத்ரா குணமாய் வருவாடா. ஹலோ சார், கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறோம். சார் உங்களை இமீடியட்டாக வர சொன்னார். ஓகே, நான் வரேன். கமிஷனர் கூட மீட்டிங் இருக்கு, நான் கிளம்புறேன். ம். சுபத்ரா, பேசு சுபத்ரா, பேசு. உன் மனசுக்குள்ள எத்தனையோ ஆசைகளை வச்சுக்கிட்டு இப்படி படுத்துட்டு இருக்கிய, இது உனக்கு நியாயமா இருக்கா? இங்க பார், இந்த மாதிரி சின்ன சின்ன அசைவுகள்லாம் போதாதுமா. நீ முழுசா குணமாகணும், மறுபடியும் ஆடணும், எல்லார்கிட்டையும் சந்தோஷமா பழகணும். இது எல்லாத்தையும் கனவா நினைச்சு களைச்சு போட்டு எந்திரிச்சு வா சுபத்ரா, எந்திரிச்சு வா. வருவல்ல, வருவல்ல, நீ வருவ, வருவ, எனக்கு தெரியும். சின்னமணி நீ எனக்கு, சின்னமணி நீ எனக்கு.
டாடி மைத்திலி ஆண்டி. ஹாய் சிவா. ஓ ஹாய் சந்துரு, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எங்க போறேன்? பேசாம வாங்கோ. என்ன மைத்திலி, பார்த்தும் பார்க்காத மாதிரி போறீங்க? என் மேல ஏதாவது கோவமா? நீங்க ரோட்ல போறவா, உங்க மேல நேக்கேம் கோவம் வரப்போகுது. என்ன பராக் பாத்துட்டு இருக்கேள்? வாங்கோ. என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் பைத்தியம், எனக்கு லூசு. அன்னைக்கு அப்படிதானே சொன்னேன், அதான் இப்படி பேசுற. வாங்கோ. லூசுன்னு நான் சொன்னேனா? என்ன சந்துரு இது? அது வந்து சிவா. என்னத்த பேசி மழுப்புறேன், பேசாம வாங்கோ. இது பாருங்க சிவா, உங்கள மாதிரி நேரத்துக்கு ஒரு பேச்சு, மனுஷாளுக்கு ஏத்த மாதிரி பேச்செல்லாம் எங்களுக்கு பேச தெரியாது. மனசுல பட்டதை பட்டுன்னு சொல்லிடுவோம். இதுதான் எங்க சுபாவம். அன்னைக்கு யாரோ 3வது மனுஷன் எடுத்தறிஞ்சு பேசுற மாதிரி பேசிட்டு போனேன், இப்போ இந்த மாதிரி பேசுறீங்க. உங்களால மட்டும்தான் இப்படி நடிக்க முடியறது. பாவம் பாரு, அவ உங்களை ரொம்ப நம்புறா. கொஞ்சம் நல்லவரா இருக்க ட்ரை பண்ணுங்க. வாங்கோ போலாமா? வரேன் சிவா. புடிங்கோ. உட்காருங்கடா. டாடி, நீங்க மைத்திலி ஆண்டி கூட சண்டை போட்டீங்களா? சேச்சா, நான் ஏன்டா அவங்க கிட்ட போய் சண்டை போட போறேன்? அப்புறம் ஏன் அவங்க இப்படி பேசிட்டு போறாங்க? அதான் எனக்கும் புரியல. சரி, இதெல்லாம் போய் அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காத, அவ தேவையில்லாம வருத்தப்படுவா. நான் சொல்ல மாட்டேன் டாடி. சரி வா. சிவா, சொல்லுங்க சார். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமே. ஓகே சார். சிவா, அப்புறம் ப்ரொடக்ஷன்லாம் எப்படி நடந்துகிட்டு இருக்கு? நீட்டாக போயிட்டு இருக்கு சார், நோ ப்ராப்ளம். வாயேன், கொஞ்சம் கேன்டீனுக்கு போய் டீ சாப்பிட்டுக்கிட்டே பேசுவோம். நான் இப்போ தான் டீ சாப்பிட்டு வந்தேன். சொல்லுங்கள் சார், என்ன விஷயம்? உனக்கே தெரியும் சிவா, பூஜா என்னுடைய ஒரே பொண்ணு. அதனால கொஞ்சம் அளவுக்கு அதிகமாகவே செல்லம் கொடுத்து வளர்த்துட்டோம். சிவா, எங்களுக்கு அப்புறம் பூஜா தனிமைப்பட்டுடக்கூடாதுங்கிறதுனால கொஞ்சம் சுதந்திரமாக தைரியமாகவே வளர்த்துட்டோம். அதே சுதந்திரமும் தைரியமும் அவளுக்கு ஓவர் கான்ஃபிடென்ஸை கொடுத்துருச்சு. அவள் நினச்சது நடக்கணும், அவள் ஆசைப்பட்டது உடனே அவளுக்கு கிடைக்கணும், அதுவும் அதே நிமிஷம். அப்படியே வளர்ந்துட்டா. ஒரு 15 வயசு பொண்ணு என்ன கற்றுக்கணும்னு ஆசைப்படுவா? சைக்கிள் ஓட்டணும், மோப்பேடு ஓட்டணும், இல்லை கார் ஓட்டணும்னு ஆசைப்படுவா. என் பூஜா என்ன தெரியுமா ஆசைப்பட்டா? லாரி ஓட்டணும்னு ஆசைப்பட்டா. ஷாக்கா இருக்கா? நிஜம்பா. 4 நாள் அடம் பிடிச்சி தூங்காம பட்னியா இருந்து நினைச்சதை சாதிச்சிட்டாப்பா. எஸ், லாரி ஓட்ட கத்துக்கிட்டா. இன்னைக்கு அவகிட்ட ஹெவி வெஹிக்கிள் லைசன்ஸ் இருக்கு தெரியுமா? அவ ஏதாவது ஒரு விஷயத்த ஆசைப்பட்டு வேணும்னால்னா உடனே அது கிடைச்சாகணும், வேணாம்னால்னா வேணாம் தான். அவ போக்கிலேயே நானும் அவங்க அம்மாவும் விட்டதுனால அப்படியே அந்த பழக்கம் ஊறி போச்சு. அதே பாலிசியை அவ வீட்டுக்கு வெளியவும் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டா. அளவுக்கு அதிகமான பணம், வெளிநாட்டு படிப்பு எல்லாம் சேர்ந்து அவளுக்கு ஹெட்வெயிட்டை கொடுத்துருச்சு. தப்பு தான், என்ன பண்ண முடியும் சொல்லு? எல்லாம் உடம்புல ஊறி போய் அவ சுபாவம் ஆயிடுச்சு. இனிமே அந்த கடவுள் தான் அவளை மாத்தணும். சொல்ல வந்தது இதுதான்ப்பா. சிவா, இந்த ஃபேக்டரி, என் பிசினஸ் இதெல்லாம் முக்கியம். அதுக்கு ஆதாரமா இருக்கிற என் ஒர்க்கர்ஸ் எனக்கு ரொம்ப முக்கியம். எங்க என் பூஜாவால இதெல்லாம் பாதிக்கப்படுமோன்னு எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. சார், அது உங்களுக்கு தேவையில்லாத பயம். நிர்வாகத்தை பழையபடி நீங்களே உங்க கையில எடுத்துக்கோங்க, எல்லாம் சரியா போயிடும். முடியாதுப்பா, முடியாது. பூஜா கிட்ட சீட்டை கொடுத்துட்டேன்.
மறுபடியும் அவகிட்டேருந்து அதை என்னால் எடுத்துக்க முடியாது. அவ ஆக்கிரமிச்சிட்டாப்பா. அதனால நீதான்ப்பா கொஞ்சம் அனுசரிச்சு போனோம். அனுசரிச்சுன்னா புரியல சார். அதுக்காக நீ எந்த விதத்துலையும் மாற வேணாம்ப்பா. எப்பவும் போல இரு. ஆனா உனக்கு தேவைப்பட்டதை என்கிட்ட கேளு. அவ முன்னால எந்த கோரிக்கையும் வைக்க வேணாம். ப்ளீஸ் சார், நாங்க முன்வைக்கிறது எல்லாமே நியாயமான கோரிக்கை தான். அது யார் செஞ்சு கொடுத்தாலும் எங்களுக்கு ஓகே. சார், உங்களுக்கே தெரியும், எப்பவுமே யூனியனை நாங்க ஆதாரமா தான் யூஸ் பண்ணியிருக்கோம், ஆயுதமா யூஸ் பண்ணதே இல்லை சார். புரியுதுப்பா. உங்களுக்கு தேவைப்பட்டதை பண்ணி கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு. அதை நீ புரிஞ்சுக்க. சார், தப்பா நினைக்காதீங்க. இந்த நேரத்தில் நான் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். உங்க பொண்ணுக்கு என் மேல இருக்கிற கோவம் இப்போதைக்கு போகாது. என்ன கொலை பண்ற அளவுக்கு கூட யோசிச்சிருக்காங்க. ஆமா சார், நாளைக்கு எனக்கு ஏதாவது அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா யார் சார் பதில் சொல்றது? எனக்கு யார் பாதுகாப்பு கொடுக்கறது? சிவா, ஏன் இப்படிலாம் சொல்ற? உனக்கு எதுவும் நடக்காது. நடக்க நான் விட மாட்டேன். தட்ஸ் a promise. சரி, இனிமே அவ நடவடிக்கையெல்லாம் நான் கொஞ்சம் தீவிரமாக கவனிக்கிறேன். நீ எதுக்கும் கவலைப்படாதப்பா. ப்ளீஸ் ரிலாக்ஸ். சரி சார், வரேன். ஓகே. Damn it. அவரு என்ன கண்காணிக்கிறாராமா? அதுவும் தீவிரமா மேடம். சோ அந்த சிவா எங்க அப்பாவையும் வளைச்சு போட்டுட்டான் இல்ல? ஆமா மேடம். சார் பேசுறதெல்லாம் கேட்டா இன்னைக்கே காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு யூனியன்ல சேர்ந்துருவார் போல் இருக்கு. ரிச்சர்ட், மேடம், அங்க போன் இருக்கு, எடுத்து கொடு. மேடம் ஒரு நிமிஷம். யார் சாருக்கா? ஆமா, ஏ அவர்கிட்ட என்ன மேடம் போய் பேச போறீங்க? எல்லாம் அந்த ஸ்லோ பய பண்ற வேலை தான் மேடம். அவன் தான் நம்மளோட முதல் எதிரி. அவனை இங்க இருந்து துரத்துனா போதும், எல்லாம் சரியாயிடும். அவனை எப்படி களை எடுக்கிறதுன்றத முதல்ல யோசிங்க மேடம். அதுதான் நம்ம செய்ய வேண்டிய முதல் காரியம் மேடம். செய்றேன். எனக்கு எதிரா யார் மூவ் பண்ணாலும் அவங்களுக்கு என்னோட பதிலடி கண்டிப்பா உண்டு. அது எங்க அப்பாவா இருந்தாலும் சரி. திரைகளிலே உன் அழகு பருவம் படபடக்கும். உன் பாத கொலுசின் அசைவினிலே என் நெஞ்சம்